ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமரி டு அமெரிக்கா. நம்ம டெலாவேர்லேருந்து நியூ ஜெர்சிக்கு போகிறோம். அதுக்காக நாம் நியூ கேசல் கவுண்டியிலேருந்து சசெக்ஸ் கவுண்டிக்கு போகிறோம். நியூ கேசல் கவுண்டி அப்படின்னா நம்ம ஊரில் ஸ்டேட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே வந்துட்டு டெலாவேர் ஸ்டேட்டுக்குள்ளே கவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 கவுண்டி தான் இருக்குது. நாங்கள் இருக்கிறது நியூ கேசல் கவுண்டி, அதிலேருந்து சசெக்ஸ் கவுண்டிக்கு நாங்கள் போகிறோம். எதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா, லீவீஸ்லேருந்து கேப் மே நியூ ஜெர்சியில் இருக்குது. ஸோ அதுக்காக ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறதுக்காக சசெக்ஸ் கவுண்டி போகிறோம். இந்த போகிற வழியிலலாம் இந்த ட்ரைவ் ரொம்ப அழகாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 1 hour 25 minutes ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் சசெக்ஸ் கவுண்டி போகிறோம். ஸோ இந்த ஃபெரி ட்ராவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஃபெரி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். நம்ம காரை எடுத்துகிட்டு போகல, ரவுண்ட் ட்ரிப் தான் பண்ணிக்கிட்டோம். காருமே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கூட நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபெரியோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் லீவீஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, பார்க்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் சைன்போர்ட் பார்த்தாவே தெரியுது, டிரைவ் ஆன் வெஹிக்கல்ஸ். ஃபெரியில் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு லேன் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி வாக் ஆன் பார்க்கிங்க்கு ஒரு லேன் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வாக் ஆன் பார்க்கிங் லேன் சூஸ் பண்ணி உள்ள ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். பார்க்கிங்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்லேருந்து நம்மளோட ஃபெரி ட்ராவல் பண்ணுற அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப நியர்பை இருந்தது. மேபி பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ரெண்டுமே ரொம்ப நியர்பை தான் இருந்தது. இப்போ நாம் லீவீஸ் கேப் மே ஃபெரி என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் ரொம்ப நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கூட கன்ஃபியூஷன் வராத மாதிரி கிளியர் சைன் போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்ததும் இந்த டிக்கெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கரெக்டாக கைட் பண்ணாங்க. டிக்கெட்லாம் நம்ம அங்கேயே எடுத்துக்க முடியும். எங்கே போகணும், போர்டிங் எங்கேன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபெரி டெர்மினல் பார்த்ததுமே ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி ஃபீல் இருந்தது. வெயிட்டிங் ஏரியா, கம்ஃபர்டபுள் சீட்டிங், ரெஸ்ட் ரூம், கேஃபட்டேரியா எல்லாமே இருக்குது. லிஃப்ட் ஸ்டேர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நாம் ஃபெரிக்குள்ளே என்டர் ஆகிற வழியில் இருக்கோம். வேலையே ப்ராப்பராக செக்கிங் ப்ராசஸ் இருந்தது. ஸ்டாஃப்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக க்ரீட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃபெரிக்குள்ளே கார் என்ட்ரி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து பார்க்கும்போது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பர் லைனில் 1 by 1 ஃபெரிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸ்டாஃப் கைட் பண்ணி ஒவ்வொரு காரையும் சேஃபாக பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு போகிறாங்க. ஃபெரிக்குள்ளே வந்ததும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு போட் மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தோம். சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குஷன்டு சீட்ஸாக தான் இருந்தது. டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. நாங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ஃபெரிக்குள்ளேயே ஒரு கேஃபட்டேரியா, மினி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்தது. மோஸ்ட்லி அங்கே வரவங்க எல்லாம் உள்ளேயே தான் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. பட் உள்ள கேஃபட்டேரியா, மினி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய கேஃபட்டேரியாவை நாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதில் மைக்ரோவேவ் அவன் கூட வச்சுருந்தாங்க. நாம் வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சூடு பண்ணி கூட இங்கே சாப்பிட்டுக்க முடியும்.
இங்கே ஒரு ஷாப்புமே இருந்தது. இங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி இந்த சீ ஷோர் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடாக நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க, புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருந்தது, வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸஸ் இருந்தது, ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது. நிறைய டாய் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டிஷர்ட்ஸு, ஹேட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாம் அந்த ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மெமரிஸாக கலெக்ட் பண்ணுறது மாதிரி மினி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கேப் மே ஃபெரி அப்படின்னு போட்ட கப்ஸ் இருந்தது, குட்டி குட்டி பீடட் ஒர்க் வச்சுருந்த ஆக்சசரிஸ் இருந்தது. ஸோ இந்த பாத் டப்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு, தண்ணியிலலாம் வச்சு விளையாடுறதுக்கான டாய்ஸ்லாம் நிறையா இருந்தது. இப்போ நம்ம ஃபெரியோட அவுட் சைட் சீட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். உள்ளேருந்து வெளியே வரும்போது வெளியவுமே நிறையா சீட்டிங் ஏரியா இருந்தது. ஃபெரியை சுற்றியுமே சீட்டிங் ஏரியா இருந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ரியல் பியூட்டி அப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே ஓப்பன் ஏரில் உட்காந்து இந்த ஃப்ரெஷ் ப்ரீஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக வாட்டர் வியூ, ஸ்கை வியூ, ஒரு பக்கம் கடல் மாதிரி நீளமான வாட்டர் ஏரியா, இன்னொரு பக்கம் ரொம்ப அந்த ஃபெரி மூவ் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருந்தது. வெளியே நிறைய சீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபெரி மூவ் ஆகும்போது அந்த வேவ்ஸ், மூவிங் வாட்டர், டிஸ்டன்ட் வியூ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்மால் க்ரூஸ் ரைட் மாதிரியே ஃபீலாக இருந்தது. இப்போ நாம் ஃபெரியோட டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். மேலே வந்ததுமே வியூ இன்னும் வைடாக ஓப்பன் ஆகுது. கீழே இருக்கிற வாட்டர் வியூ, ஃபெரி மூவ் ஆகிறது, சுற்றி இருக்கிற நேச்சர் எல்லாமே இன்னும் அழகாக தெரியுது. டாப் ஃப்ளோரில் நிறைய சீட்டிங் ஏரியா இருக்குது. கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஜேர்னி என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஏர், சீ ப்ரீஸ், ஓப்பன் ஸ்கை இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராவல் ஃபீல் இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். டாப் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி ஒரு கேஃபட்டேரியா அண்ட் மினி ரெஸ்டாரண்ட் இருந்தது. இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த ஃபெரியோட காஸ்ட்டு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு லீவிஸ்லேருந்து கேப்மே போகிறதுக்கு $9 ஆகுது. ரவுண்ட் ட்ரிப்புக்கு கேப்மேல இருந்தும் லீவிஸ்க்கு நம்ம திரும்ப வரதா இருந்தால் $16 ஆகுது. 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்துட்டு $8, ரவுண்ட் ட்ரிப்புக்கு $16 ஆகுது. ஏஜ் 5க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபெரியில் வந்துட்டு ஃப்ரீ ட்ராவல் தான். நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறதா இருந்துச்சுன்னா இந்த ஃபெரியில் வந்துட்டு ஒரு காருக்கு $35 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு வீக் டேஸுக்கும் வீக்கெண்ட்ஸுக்கும் டிஃபர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் டைரெக்டாகவும் போய் டிக்கெட் எடுத்துக்க முடியும். ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணி போக முடியும். ஸோ கேப்மே, லீவிஸ் ஃபெரி ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டதுமே
வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஃபெரியோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 hours ஆகுது. இப்போ நம்ம கேப் மே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் இன்னொரு ஃபெரி இங்கே பார்க்க முடியுது. டெர்மினல்லேருந்து ஃபெரிக்கு ஒரு பாத்வே கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் ஃபெரியிலேருந்து டெர்மினலுக்குள்ளே போகிறதுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேப் மே டெர்மினலுக்குள்ளே நடந்து போய்கிட்ருக்கோம். ஸோ லீவிஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேப் மே டெர்மினலும் இருக்குது. நம்ம ஃபெரியிலேருந்து வெளியே வந்ததும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் 1 by 1 வெளியே வர ஆரம்பிச்சது. எப்படி பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஃபெரியிலேருந்து டெர்மினலுக்கு வர்றதுக்கு ஒரு பாத்வே கனெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கார்லாம் ஃபெரியிலேருந்து ரோட்க்கு வர்றதுக்கும் ஒரு பாத்வே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேப் மே டெர்மினல் ஏரியா பக்கத்துலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஷாப்ஸ், ஸ்மால் பார்க்ஸ் மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டோவாவேஸ் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட இருக்குது. ஓவராலாக இந்த கேப் மே லீவிஸ் ஃபெரி ஜேர்னி எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஃபெரி ரைடு, வாட்டர் வியூ, இன்சைட் ஃபெசிலிட்டி, அவுட் சைட் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மெமரபிள் ட்ரிப் மாதிரி இருந்தது. இப்போ நாம் கேப் மே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே இருந்து நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கேப் மே மால். நாங்கள் இப்போ டெர்மினல்லேருந்து வெளியே வந்துட்டோம். இனி நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கேப் மே மாலுக்கு போகிறோம். நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய கேப் மே மால் போகிறோம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஷட்டில் சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் எங்களுக்கு அதில் 8 சீட் தேவைப்பட்டது. அது அவைலபிளாக இல்லை. அதனால் அவங்களே எங்களுக்கு ஒரு மினி வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதில் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு விலாகில்
பார்ட் 2ல் கேப்மே மாலில் என்னென்ன பார்த்தோம், அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.